என்னது, ஆண்கள் மருதாணி வைக்க கூடாதா? ஆமாம் மாஜிதா, பெண்களை போல வேஷமிடும் ஆண்களையும் ஆண்களை போல வேஷமிடும் பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மருதாணிட்ட ஒருவரை நாடு கடத்தும்படி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ கல்யாண மாப்பிள்ளைக்கு மருதாணிக்கிறாங்களே அது? ஆண்களுக்கு தலையிலும் தாடியிலும் நரைமுடி இருந்தா தலையிலும் தாடியிலையும் வைக்கலாம். அதை விட்டு பெண்கள் மாதிரி கையில டிசைனா மருதாணி வைக்கிறது எப்பவுமே கூடாது. அது கல்யாணம் இருந்தாலும் சரி, சாதாரண நேரம் இருந்தாலும் சரி. ஐயையோ, நீ எதுக்குடி ஷாக் ஆகுற? இல்ல, போன வாரம் எங்க டாடி மருதாணி வச்சாங்க, அதான். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இனிமே வைக்காம இருக்க சொல்லு. சரிப்பா, சொல்றேன். அர்ச்சியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? போன வாரம் நம்ம ஃப்ரெண்டு சாந்தியோட அப்பா இறந்துட்டாருடி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹே, அவர் ஒரு காபீர் பை இன்னாலாகி சொல்கிறேன். மாஜிதா, இன்னா லில்லாஹி என்பது முஸ்லிம்களின் மன்னத்திற்காக மட்டுமில்லை, திடுக்கிடும் செய்தி ஏதாவது இருந்தா கூட சொல்லலாம். அப்படியா? மாஷா அல்லாஹ். ஆமா, நீ எதுக்கு இப்ப மாஷா அல்லாஹ்னு சொன்ன? இல்ல அர்ச்சியா, இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, இவ்வளவு அழகா விளக்கம் சொல்லுகிறிய, அதான் மாஷா அல்லாஹ்னு சொன்னேன். ஏய், ரொம்ப கலாய்க்காத. கலைக்கலாம் இல்லப்பா, உண்மையை தான் சொல்லுகிறேன். ஆமா, இதெல்லாம் நீ எங்க இருந்து கட்டுக்கிடுத? எங்க மதரசாவில் தான். நீயும் எங்க மதரசாவிற்கு வா, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா மசாலுக்கு வாரேன். சரி அர்ச்சியா, ஸ்கூல் வந்துருச்சு, வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சரிப்பா, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாம்